வணக்கம். மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக ஜென்சி தலைமுறையினர் மட்டுமல்ல, ஜென் ஆல்ஃபா தலைமுறையினரும் களத்தில் வரவிருக்கிறார்கள். மோடியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியா முழுவதும் முன்னெடுப்பதற்கு ஜென் ஆல்ஃபா தலைமுறையினர் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் செய்தி. முதல்ல அது எதுக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2 வீடியோக்களை நீங்கள் இப்போது பாருங்கள். ஒரு பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள் மோடியினுடைய மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக களத்தில் நின்று போராடுவதற்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக நமக்கு சென்னையில் ஒய்எம்சிஏ நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒரு மாபெரும் போராட்டம் நடக்கிறது. பிரகாஷ்ராஜ் மாதிரியான ஆட்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் ஜென் ஆல்ஃபா தலைமுறையை சார்ந்தவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுடைய தரம், இப்போ டாய்லெட் இல்லாத எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, கட்டிய டாய்லெட்டுகள் எப்படி பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அரசு பள்ளிகள் நடக்குது. இப்போ நேற்றை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, உப்பு கேட்ட பிள்ளைகளுக்கு டிட்டர்ஜென்ட் கொடுத்துருக்கு மோடி அரசு, 40 பேர் ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிலான மோசமான செயல்கள் மோடியினுடைய ஆட்சியில் நடக்குது. இதற்கு எதிராக நாடு தழுவிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் முதல்ல 2 வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட தலைமுறையினரை மோடி, ஆர்எஸ்எஸ் எப்படி வழி திருப்பி விடுகிறார்கள் என்பதை பாருங்கள். நேற்றைக்கு ப்ரெஸ் கிளப்பில் நடந்த சம்பவம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹனுமன் சாலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது. அதாவது இந்து மதத்தை நம்பக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை முன்னெடுப்பது என்பது வழக்கம். இன்றைக்கு இந்து கடவுள்களை விட மேலானவராக இன்றைக்கு இளம் தலைமுறை மத்தியில் மோடி விதைக்கப்படுகிறார். அதுவும் டெல்லி ப்ரெஸ் கிளப்பில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த வீடியோ, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காவடி எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. கடந்த காலங்களெல்லாம் இப்படி கிடையவே கிடையாது. அங்கே என்ன மாதிரியான டான்ஸ், அங்கே மூமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வருது, அங்கே போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் இந்துக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஊக்குவிக்கிறது. இந்த மாதிரியான செயல்களை பாருங்களேன். கடவுளுக்கு மேலானவர்களாக முன்னிறுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மோடி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கலாம், கடவுளா என்ன? அப்படி யாராவது உண்மையிலேயே கடவுளை நம்பிக்கக்கூடிய ஒரு இந்து மத நம்பிக்கைவாதி அதை ஏற்றுக்கொள்வானா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா? அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது? ஒரு பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே களத்தில் நின்று போராடுவதற்கு இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி தடம் மாற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. உங்களுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நடந்திருக்கக்கூடிய 2 சம்பவங்கள். இந்தியா முழுவதுமே மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்ட மாணவர்கள், இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத அடையாளம் காண்பதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது 2 மாநிலத்தில் வெளிப்பட்டது. ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டில் குஜிலியம்பாறையில் வட்டாட்சியர் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் மூலமாக எல்லாமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு தலைமைச் செயலாளரை கூட மாற்றணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐஎம்னுடைய
சண்முகம் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, இது குறித்து விஜய் வாய் திறக்க வேண்டும், விஜய் இது குறித்து பேசணும்னுலாம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஒரு கவர்னர், மன்னிக்கவும், ஒரு துணைவேந்தர் என்ன சொல்கிறாரு, உங்களெல்லாம் காக்ரோச் என்று சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் காக்ரோச்சா அப்படின்னு கேட்கவும், அங்கிருந்த பிள்ளைகள் எல்லாம் அவன் நாங்கள் காக்ரோச் தான் அப்படிங்கிறத அமைதியின் மூலம் வெளிப்படுத்திய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களை ஓரம் கட்டுவதற்கு, அவர்களை தனிமைப்படுத்தி அடையாளம் கண்டு அவர்களை ஏதாவது வழக்கில் சிக்க வைத்து அல்லது அவர்கள் மீது போலி வழக்குகளை பதிவு செய்து முடக்குவதற்காக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியமாக 2 ஆதாரங்கள் வெளிப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பயத்தில் இருக்கிறார்கள். தங்களுடைய அரசியல் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பதை அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள். அதனால தான் பாராளுமன்றத்திற்கே வராமல் இன்றைக்கு பதுங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். போதாக்குறைக்கு இன்றைக்கு டெல்லியில் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தர்ணாவை டெல்லி காவல் நிலையத்திற்கு முன்பு நடத்தியிருக்கிறார். எதற்காக? தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் என்பது காக்ரோச் அமைப்பினுடைய மிக முக்கியமான கோரிக்கை. 2வது மிக முக்கியமான கோரிக்கை என்ன? பாதிக்கப்பட்ட பெல்லட் குண்டுகள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது போன்ற விஷயங்களை அவங்க முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த நொடி வரையிலும் மோடியும் அமித்ஷாவும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதை எதிர்த்து டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கள் தர்ணா நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு செய்தி ஊடகங்களில் மிக முக்கியமான செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாஜகவும் மோடி அமித்ஷாவும் இந்திய மக்களால் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். இத்தனை நாள்கள் இவர்கள் செய்து கொண்டிருந்த மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக களத்தில் நின்று நீதி கேட்பதற்கு இந்திய மாணவ செல்வங்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜந்தர் மந்தரில் அது ஜென் சீனா, இப்போ ஜென் ஆல்ஃபாவாக மாறியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.